திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருமுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருமுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, 4 துதி விநாயகர் துதி பாடி ஆரம்பித்தார். சரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாதவூர திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை அடியேன் மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஞான வேள்வியினை மிகவும் சிறப்பாக நமக்கு அமைத்து தந்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையம் மூலமாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். ஞான நூலாகிய சிவஞான போதத்தை நமக்கு அருளிய மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய புறச்சந்தானாச்சாரியர் அவருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். சித்தாந்த நூல்களில் 8 நூல்களை அருளி செய்த பெருமை உமாபதி சிவாச்சாரியாருக்கு உண்டு. அவர் நமக்கு அருளிய நூல் திருவருட்பயன். அந்த நூலைத்தான் இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் உண்மை விளக்கம் என்கிற நூலை பார்த்தோம். அது பாசத்தை முதலிலே சொல்லி பிறகு பசு பிறகு பதி என்கிற வரிசை முறையிலே அதை எழுதிய திருவதியை மனவாசகம் கடந்தார் நமக்கு சொல்லியிருந்தார். ஆனால் உமாபதி சிவாச்சாரியாரோ பதி பசு பாசம் என்ற வரிசை முறையிலே முதல் அதிகாரமான பதிமுது நிலை என்கிற அதிகாரத்தில் இறைவனினுடைய இயல்பை 10 அற்புதமான குறட்களிலே நமக்கு விளக்கியிருந்தார். அடுத்ததாக உயிரினுடைய இயல்புகளை விளக்குவதற்காக உயிரவை நிலை என்கிற தலைப்பிலே 2வது அதிகாரத்தை அமைத்தார். உயிரானது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை, அறிவிக்க அறியும் தன்மை உடையது என்று பல்வேறு இயல்புகளை பல எடுத்துக்காட்டுகளுடன் அந்த உயிரவை நிலை என்கிற அதிகாரத்தை விளக்கியிருந்தார். பிறகு பாசம் என்பதனை விளக்குவதற்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களில் ஆணவ மலத்தை 8 குறள்களிலே விளக்கியிருந்தார். ஆணவ மலத்தினுடைய இயல்பை இவரை போல சிறப்பாக விளக்கியவர் எவரும் இல்லை. இது ஒரு பொருள்
இருள் போன்றது. இருள் தன்னிடத்திலே இருக்கிற பொருளை காட்டாதே ஒழிய தன்னுடைய உருவத்தை காட்டும், தன்னுடைய இருப்பை காட்டும். ஆனால் ஆணவ மலம் தன்னிடம் இருக்கும் பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. ஆணவ மலம் இருக்கிறது என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால் அதை நீக்குவதற்குரிய வழியினை அவர் செய்வார். ஆனால் ஆணவ மலம் தன்னுடைய இருப்பையே காட்டாத போது ஒரு உயிர் என்ன செய்யும் பாவம்? அதனாலே தான் இருள்மலையின் நிலையிலே அதை ஒரு பெண்ணாக வர்ணித்தார். இந்த பெண் பல உயிர்களை புணர்ந்திருக்கிறது. எல்லாரோடும் அவரவருடைய பக்குவத்திற்கு ஏற்ப இந்த ஆணவ மலம் தன்னுடைய தன்மையை வியாபித்திருக்கிறது. ஆனால் தன்னுடைய எஜமானனாகிய உயிரிடத்தும் தன்னை வெளிக்காட்டாத கற்புடையது என்று வஞ்ச புகழ்ச்சி அணியிலே ஒரு குறளை விளக்கியிருந்தார். பிறகு நம்முடைய கண்மத்திற்கு ஏற்ப நாம் உடலை எடுத்துக்கொள்கிறோம் என்று தன்னுடைய மாயை கண்மம் ஆகியவற்றை விளக்குகிற 9, 10வது குறள்களிலே சொல்லியிருந்தார். ஆக பதி, பசு, பாசம் ஆகிய மூன்றையும் 3 அதிகாரத்தையும் விளக்கியவர் அடுத்ததாக என்ன அதிகாரம் வைக்கலாம் என்று சிந்தித்த போது இந்த 3க்கும் தொடர்புடைய ஒரு அதிகாரத்தை வைக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார் உமாபதி சிவாச்சாரியார். இந்த 3யோடும் தொடர்புடையது எது என்று சிந்தித்து பார்க்கிற போது பதியினோடு தொடர்புடையது சக்தி, திருவருள், இறைவனுடைய அறிவு, ஆற்றல். அப்ப இறைவனுடைய அறிவுனாலும் இறைவனுடைய ஆற்றல்னாலும் இறைவனுடைய சக்தினாலும் அதைத்தான் அருள் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் 2வது குறள்ல தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன்னுடைய நிலையை இந்த உயிர்கள் அடைவதற்கு தகுந்தாற் போல தரக்கூடியது சக்திதான். அந்த சக்தியோடு பிரிப்பின்றி எப்பொழுதும் நிற்பான் இறைவன் என்று பதிமுது நிலையிலே 2வது குறளிலே சொன்னார். அந்த சக்தி என்பதுதான் அருள். அப்போ பதியோடு தொடர்புடையது அருள். பசுவோடும் இந்த உயிர்களோடும் இந்த அருளானது இணைந்து இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. இந்த திருவருள் ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை இயக்கி உயிரோடு கலக்கச் செய்கிறது. எனவே இது பசுவோடும் தொடர்புடையது. பிறகு பாசத்தோடு, பாசத்தை இயக்குவிப்பதே இதுதான். எனவே அருளானது இந்த 3ஐயும் தொடர்பு படுத்தி இருக்கிறதுனால 3ஐயும் தனித்தனி அதிகாரமாக சொன்ன நமது உமாபதி சிவாச்சாரியார் இந்த அதிகாரத்திலே அருளினுடைய இயல்பை விளக்க இருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு அருள் அது நிலை. ஆக இறைவனுடைய நோக்கமே ஆணவ மலத்தை உயிர்களிடத்து நீக்குவதுதான். இதற்குத்தான் இவர் என்ன பண்றாரு, கண்மம், மாயை ஆகிய மலங்களை இதனோடு சேர்ப்பிக்கிறார்கள். நாம நினைக்கலாம் இந்த மாயைங்கிறது ஒரு விளக்குன்னு சொன்னோம். இருட்டில் இருக்கிற உயிருக்கு மாயை ஒரு சிறு விளக்கை போல பயன்படுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்ப மாயை மட்டும் போதுமே, இதற்கு அருள் ஏன் தேவை? அருள் இல்லாம மாயையினால் மட்டுமே நாம செயல்பட முடியாதா? உயிர் ஆணவ மலத்திலிருந்து வெளியே வராதா என்று நினைத்தால் மாயை மட்டும் இது துணை காரணமே தவிர உண்மையான மூல காரணம் இல்லை. அப்ப மூல காரணம் எதுன்னு கேட்டா திருவருள் தான் மூல காரணம். இந்த திருவருள் தான் ஆன்மாவை தூய்மையாக்குகிறது. இந்த சக்தி தான் ஆன்மாவை தூய்மையாக்குவதற்கு மூல காரணமாக விளங்குகிறது. இதற்கு துணை செய்வதுதான் மாயை. ஆக நம்ம நினைக்கலாம் மாயைன்னு தான் ஒண்ணு இருக்குதே, அப்புறம் எதுக்கு அருள்னு ஒண்ணு வேண்டும் அப்படின்னு கேட்டா
இதற்கு இது துணையா இருக்குமே தவிர மாயை மூல காரணமாக இருக்காது. அப்ப மூல காரணம் எது அப்படின்னு கேட்டா இறைவனுடைய அருள் ஒளிதான் மூல காரணம். அது இருந்தா தான் நமது ஆணவ மனம் நீக்க முடியும். அப்ப இறைவனது சக்தியை, பேரறிவினை நாம அருள் ஒளி என்று சொல்கிறோம். அப்ப சக்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனோடு இரண்டரை பிரிக்க முடியாமல் இருப்பதுதான் சக்தி. இறைவன் உயிர்களுக்கு நேரடியாக எதையும் செய்ய மாட்டார். அப்படி நேரடியா செஞ்சா அவர் பந்தப்பட்டு விடுவார். எனவே திருவருள் மூலமாகத்தான் எதையும் செய்விப்பார். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இருக்கிறாங்க. இது எழுதப்பட்ட 13ஆம் நூற்றாண்டு அல்லது 14ஆம் நூற்றாண்டில குடும்ப தலைவர் வெளியே சென்று பணி செய்து பொருளை ஈட்டி கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுப்பார். இப்ப அப்பா அம்மா 2 பேருமே பணிக்கு செல்கிறார்கள். ஆனா இது எழுதிய காலத்துல அப்பா தான் பணிக்கு சென்றவர், அவர் தான் பணம் கொண்டு வந்து கொடுத்திருப்பார். இத அம்மா கையில வைத்து கொண்டு குடும்ப செலவுகளை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு குழந்தைக்கு காசு வேணும் இல்ல பணம் வேணும் அப்படின்னா நேரா அம்மா கிட்ட தான் போய் கேட்கும். கேட்ட உடனே அவங்க அவனுக்கு தேவையான பாக்கெட் மணி 10 ரூபாயோ 20 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ கொடுக்குறோம். ஆனால் உண்மையான மூலம் யாருன்னு கேட்டா அப்பா தான். அப்பா கொடுத்து வைத்த பணத்திலே இருந்துதான் அம்மா கொடுக்கிறார்கள். அப்படி சிவபெருமான் தன்னுடைய செயல்பாட்டினை நேரடியாக செலுத்தாமல் அம்மா வழியா எப்படி பணம் கொடுக்கிறார்களோ அதுபோல சக்தியின் வழியாகத்தான் செயல்படுத்துவார். இந்த சக்தி என்பதன உயிரை பக்குவப்படுத்துவதற்கு இந்த சக்தி பயன்படுகிறது. அதனால தான் இதை ஒரு தனி அதிகாரமாக நமது உமாபதி சிவாச்சாரியார் வைத்திருக்கிறார். இவர் என்ன செய்யும் அந்த சக்தின்னு கேட்டா திருவாசகத்துல ஒரு வரி வரும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய். இது என்ன பண்ணும், நம்மை பேதித்தும். பேதித்தல்னு சொன்னா ஒரு வேதி மாற்றத்தை உண்டாக்கும். இது மலத்தோடு இருக்கும் பொழுது அதை மெதுவாக வெளியே எடுக்கும். இதை வெளியே எடுப்பது தெரியாமலேயே வெளியே எடுக்கும். அதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. அதனாலதான் திருவம்பாவைக்கு சக்தியை வியந்தது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஆதியும் அந்தமும் இல்லான்னு தொடங்குது இல்லையா, அந்த திருவம்பாவைக்கு சக்தியை வியந்ததுன்னு சொல்லுவாங்க. சக்தியை வியந்ததுன்னு சொன்னா சக்தி என்ன செய்யுது அப்படிங்கிறத ஆச்சரியமா பார்க்கறது. கொஞ்சம் பாடல்கள் இது தூங்கிட்டு இருக்கியா, எழுதலையா, நேத்தே என்னை எழுப்புறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டே கடைசியா சக்தி என்ன பண்ணுமா, நம்மை அதிலிருந்து வேறுபடுத்தி, உலக பொருளிலிருந்து வேறுபடுத்தி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கிறார், அவர் சிவபெருமானையே வழிபட்டு இருக்கார். சிவபெருமான் முன்னிலையில நின்று திருமுறைகளை ஓதி கண்ணீர் பெருக்கி ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றார், அம்மைகிட்ட போய் நின்று அதே மாதிரி கண்ணீர் பெருக்கி அதே அன்போடு இறைவனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இப்போ யாருக்கு முதல்ல அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு தெரியுங்களா? அம்மா என்ன பண்ணுவாங்களாம், நம்ம கிட்ட இருக்கிறவருக்கு பிறகு கொடுத்துக்குவோம். முதல்கிட்ட அப்பன்கிட்ட இருக்கிறாரு இல்லையா, சிவபெருமானிடம் வழிபட்டு கொண்டிருக்கிறாரு, அவருக்கு முதல்ல அருள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த அருளானது முதல்ல சிவபெருமானினுடைய அடியாருக்குத்தான் செய்வார் அப்படின்னு மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றார். அதுல தன்னில் பிரிவிலா எம்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். தண்ணீர் பெருவிலா எம்கோமான்,
சக்தியிலிருந்து பிரியாம இருக்கக்கூடிய சிவபெருமான் அன்பர்க்கு, அவருடைய அன்பர்க்கு முன்னினா முதல்ல, அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். அப்ப அருள் என்பது சிவபெருமானுக்கு செய்தோம்னா அருள் வழியா, சக்தி வழியாதான் நமக்கு அருள் கிடைக்கும். இப்ப பஞ்சாட்சர மந்திரம் சொல்றோம், சிவாய நமன்னு ஒரு மந்திரம் சொல்றோம். அதுல வ என்பது அருள், சி என்பது சிவம். அந்த சிவாய நம தூல பஞ்சாட்சரத்துல சிவாய நமச்சிவாயன்னு வரும், சூக்கும பஞ்சாட்சரத்துல சிவாய நமன்னு வரும், இன்னொரு மந்திரத்துல சிவய சிவன்னு வரும். எப்ப பார்த்தாலும் அந்த வ சீயை பிரியாமல் இருக்கும். வ என்பதுதான் அருள். அப்ப நாம பற்ற வேண்டியது வ. இந்த வ என்ன பண்ணும், ஆணவ மலத்துல இருக்கிற நம்மை கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்தி சீயோடு சேர்க்கும். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப அழுக்கா இருக்கு, மலம் போயிருக்குன்னு வச்சுக்கீங்களேன், உடனே அப்பா என்ன பண்ணுவாரு, முகம் சுழிச்சுட்டு அப்படி அந்த பக்கம் போயிடுவார். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து தொடச்சிட்டு அழகா குளிப்பாட்டி நல்லா வாசனை பொருள்கள்லாம் போட்டு பவுடர் அடிச்சு அழகா கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுப்பாங்க. அதை தூக்கி உச்சி மோந்து அப்புறம்தான் அவர் கொஞ்சுவார். அதை போலத்தான் சிவமான வ என்ற அருட்சக்தியானது மலத்தில் கிடக்கக்கூடிய நம்மை நல்ல தூய்மைப்படுத்துவார்கள். அந்த தூய்மைப்படுத்துற சக்தி இருக்கு பாருங்க, அதுக்கு திரோதான சக்தின்னு பேரு. நல்லா அதை தொடச்சு இடைச்சு அழ. அபிராமிப்பட்டர் சொல்லுவார், என் நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை. ஏன்னா அம்மா என்ன பண்றாங்க, நம்மளை தூய்மைப்படுத்துறாங்க. வேற பெருமான் கொண்டு கொடுக்க முடியாது அசத்துவத்தோட, அதனால தூய்மைப்படுத்துறாங்க. அப்ப பக்குவப்பட்ட ஆன்மாக்களை இப்ப சுத்தமாக்கிட்டாங்க. உடனே இதை சிவனோடு சேர்ப்பிக்கிறதும் அந்த சக்தியோட பண்பு தான், சக்தியினுடைய வேலை தான். அந்த சக்திக்கு அருட்சக்தின்னு பேர். ஒரே சக்தி தான் உயிரினுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல முதல்ல திரோதான சக்தியாக இருந்து நம்மை இந்த மலங்களிலிருந்து விடுபட செய்கிறது, பேதிக்கிறது, வேறுபடுத்துகிறது. அப்படி வேறுபடுத்தி நம்ம அப்பாவிடம் கொண்டு ஒப்படைக்குது. அப்படி ஒப்படைக்கிற சக்தி இருக்கு பாருங்க, அதுக்கு அருட்சக்தின்னு பேரு. அதனாலதான் நாம சொல்லுவோம், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருளாலேனா அவர் தரக்கூடிய அருள் கிடையாது, அவனோடு பிரிப்பின்றி இருக்கக்கூடிய அருட்சக்தியினாலே அவனுடைய தாளை வணங்கி என்று பொருள். ஆக இந்த இறைவனுடைய பேரறிவித நாம அருள் ஒளின்னு சொல்றோம். இந்த அருள் ஒளிய உமாபதி சிவாச்சாரியார் சூரிய ஒளியோடு ஒப்பிடுகிறார். இந்த சூரிய ஒளி என்பது நமக்கு ரெண்டு செயல்களை செய்கிறது. ஒண்ணு, உலக பொருள்களை நம் கண்ணுக்கு காட்டுகிறது. ஒரு பொருளை பார்க்கிறோம், மேசையை பார்க்கிறோம், நாற்காலியை பார்க்கிறோம், வீட்டில் இருக்கவங்கள பார்க்கிறோம், குழந்தைய பார்க்கிறோம், இப்படி எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இந்த பொருள்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது சூரிய ஒளி. ஆனா நாம இவற்றை பார்க்கும் பொழுது சூரிய ஒளிதான் நம்மை காட்டுகிற, சூரிய ஒளிதான் இவற்றை காட்டுகிறது என்கிற எண்ணம் இல்லாமலேயே இதனை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருப்போம். சரி, சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆமா சூரிய ஒளிதானே நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்லி அதை உணர்வார்கள். இது ஒரு வகை. இரண்டாவது என்ன பண்ணும், சில பேர் அந்த சூரிய ஒளி தானே காட்டுது, சரி அப்படியே சூரிய கதிர்கள் எங்கிருந்து வருதுன்னு சூரிய கதிர்கள் வழியா அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னா அது சூரியனிடமிருந்து வருகிறது. அப்ப சூரிய ஒளியானது தன்னுடைய மூலமான சூரியனை காட்டுகிறது. அப்ப சூரியன் இரண்டு விதமான பணிகளை செய்கிறது. ஒண்ணு, உலக பொருள்களை நமக்கு காட்டுகிறது. இரண்டாவது, தமக்கு மூலமான சூரியனையும் காட்டுகிறது. சரி,
இது சூரியன். இறைவன்ட்டு போவோம். இந்த சூரியனா இருக்கிற மாதிரி சூரியனுடைய இறைவனுடைய அருள் ஒளியானது, அருட்சக்தியானது உலகத்தில் இருக்கிற பொருள்களை நமக்கு காட்டுகிறது. காட்டின உடனே நமக்கு நாட்டமுறை செய்கிறது, அதன் மீது இன்பத்தை ஏற்படுத்துகிறது. இதை நாம அனுபவிக்கிறோம், இன்பத்தை பெறுகிறோம். அவ்வாறு பெருகும் பொழுது அருட்சக்தி தான், திரோதான சக்தி தான் இந்த பொருள்களை நமக்கு காட்டுகிறது என்கிற எண்ணம் இல்லாமலேயே இவற்றை அனுபவிக்கிறோம். இது பக்குவம் இல்லாத ஆன்மா. இதை காட்டுறது இறைவனுடைய திருவருட்சக்தி தான். மறைந்திருந்து திரோதான சக்தியாக நமக்கு இந்த பொருள்களை காட்டுகிறது அப்படின்னு எண்ணம் இல்லாமலேயே நம்ம இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அனுபவித்து அனுபவித்து இதன் மீது ஒரு வெறுப்பு உண்டாக செய்கிறது. இவ்வளவுதானா அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு உண்டாக்குது. அப்படி உண்டாக்கின உடனே ஆணவ மலத்தினுடைய தன்மை மிகவும் மென்மையாகிறது. அப்ப உயிரானது பக்குவம் அடைகிறது. உடனே அந்த திரோதான சக்தியே அருட்சக்தியாக மாறி நம்மை, எப்படி சூரிய ஒளி தன்னுடைய மூலமான சூரியனை காட்டுகிறதோ அதே போல அருட்சக்தியானது தன்னுடைய மூலமான சிவத்தை காட்டுகிறது இந்த உயிருக்கு. ஆக உயிருக்கு சிவத்தை காட்டுவது என்பது சூரிய ஒளியானது சூரியனை நமக்கு காட்டுவது போல. ஆக உமாபதி சிவாச்சாரியார் இந்த திருவருட்சக்தியினை சூரிய ஒளிக்கு உவமையாக காட்டுவது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த 2 செயல்களினாலே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக திருவருட்சக்தியானது உலக பொருள்களை காட்டி நமக்கு இன்பத்தை அனுபவிக்க செய்கிறது. அதே போல இதற்கு வெறுப்பு வந்தவுடன், இந்த ஆன்மா பக்குவம் அடைந்தவுடன் தனது மூலமான சிவத்தை காட்டுகிறது. இதுதான் இந்த திருவருட்சக்தியினுடைய இயல்பு. இப்போ நம்ம திருவருட்சக்தியை பற்றி ஒரு அடிப்படை சொல்லியிருக்கிறோம். ஆக சக்தி தான் நமக்கு அனைத்தையும் செய்விக்கிறது. இப்போ இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பொருள் என்று இவர் சொல்கிறார். சிலரை போய் கேட்டோம்னா உலகத்திலே மிகச்சிறந்த பொருள் எது என்று கேட்டால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சதோ அதை சிறந்த பொருள்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஒருத்தர் பணத்தினால் என்ன எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எனவே பணம் தான் எனக்கு மிகச்சிறந்த பொருள், ஆக இறைவனிடம் நான் பணத்தை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்துக்கு திருப்தி என்பதே என்றும் கிடையாது. பாப்பாரு, இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கு, இதை விட செல்வந்தர் அவர் இருக்காரு, அவரை மாதிரி நாம் அடைய வேண்டும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெருசா நினைப்போம். அவரை விட பெரிய செல்வந்தர் நினைப்பார். இப்படி மற்றவர்களுடைய செல்வத்தை விட நம்மிடம் இருக்கும் செல்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். எனவே அது மிகச்சிறந்த பொருளாக நாம் நினைக்க முடியாது. சிலர் நினைப்பார். சிலர் என்ன பண்ணுவாங்க, நாம எதுக்கு சார் வந்திருக்கோம், சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம், ஆக சிறந்த சாப்பாடு தான் எனக்கு பொருள், அதை விட சிறந்த பொருள் இல்லை. நல்லா சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்காக, எனவே எனக்கு சாப்பாடு தான் மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய மனைவி மக்கள் இருக்காங்க, அவங்க தான் மிகச்சிறந்த பொருள், அவங்க தான் எனக்கு எல்லா விதமான குடும்ப செயல்கள் அனைத்திலையும் ஈடுபடுகிறார்கள், எனவே அவர்கள் தான் எனக்கு சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்வி, நான் நிறைய படிக்கணும், அவர் மாதிரி சான்றோன் ஆகணும் அப்படின்னு படிப்பு தான் மிகச்சிறந்ததாக கருதுவார்கள். இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், வைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகு. இதெல்லாம் நிலையானதா? நிலையற்றவை. பக்திங்கிற இடத்துல கல்வி பயன்படாது.
ஏன் பயன்படாதுன்னா, கல்வியில கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதையே ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. அதனாலதான் கற்ற கயவர்ம்ப தம்பால் ஒரு காலத்திலும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லுவார். அது கற்ற கயவர் பாலத்துல ஒரு பக்கமும் சேரவே சேராதான். அப்ப கல்வி வரும் பொழுது செருக்கும் வந்துவிடும் என்பதனால தான் அவர் கல்வியையும் அந்த பித்த உலகில சேர்த்துட்டார். ஆக இந்த உமாபதி சிவாச்சாரியார் நாம் பெறுதற்குரிய தலையாய பொருள் எதுன்னு கேட்டா திருவருள் தான் அப்படின்னு அதிகாரத்தினுடைய முதல் திருக்குறளிலேயே சொல்லி இருக்கிறார். அந்த குறளை பார்ப்போம். 31வது குறள். இதுக்கு தலைப்பு அருளே தலையாய பொருள். அருளிற் பெரியது அகிலத்து இல். எளிமையா புரியுது. அகிலம்னா உலகம், அருள்னா சொன்ன இந்த அருட்சக்தி. இதை விட பெரியது இந்த உலகத்திலேயே இல்லை. அருளிற் பெரியது அகிலத்து இல். எது போல? வேண்டும் பொருளில் தலையில் அது போல். வேண்டும் பொருளில் நாம இறைவன்கிட்ட வேண்டக்கூடிய பொருள்கள்ல தலையான பொருள் எதுவோ அது போல. அப்ப இறைவன்கிட்ட நம்ம நிறைய பொருள்களை வேண்டுவோம். அப்படி வேண்டும் பொழுது அது இன்றியமையாததாக இருக்கும். அவனுக்கு அந்த சமயத்துல அந்த பொருள் தான் இன்றியமையாதது. அதுபோல ஆன்மீக நெறியில ஒருத்தன் போறான்னா அவன் திருவருளையே தனக்கு வேண்டும், அதுதான் இன்றியமையாத பொருள் என்று இறைவனிடத்துல வேண்டி நிற்பான். அவனை பொறுத்த அளவிலே திருவருளை காட்டிலும் மேலான பொருள் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அதைத்தான் சொல்றார், அருளில் பெரியது அகிலத்து இல். இந்த உலகத்துல இதை விட அருளை விட மிகச்சிறந்த பொருள் கிடையாதுப்பா. எது போலன்னு கேட்டா, தக்க சமயத்துல எந்த பொருள் வேண்டும் நம்ம நினைக்கிறோமோ அது இன்றியமையாததாக கருதுகிறோம். அதுதான் ஒரு உலகியல் உண்மைக்கு வருவோமே. ஒருத்தன் ரொம்ப தாகம் எடுத்துருச்சு, நாக்கு வறண்டு போச்சு, உதடெல்லாம் காஞ்சு போச்சு, ஒரு சொட்டு நீர் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் போச்சு. அப்ப தாகத்தினுடைய உச்ச நிலையில இருக்கிறான், டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு போச்சு. அப்ப அவனிடத்துல அறுசுவை உணவை கொண்டு போய் வச்சாலும் அல்லது பொன் பொருள் ஆகியவற்றை கொண்டு வச்சாலும் அவனுக்கு அது இன்றியமையாத பொருள் இல்லை. அந்த சமயத்துல அவனுக்கு இன்றியமையாத பொருள் எதுன்னு கேட்டா தண்ணீர் தான். ஒண்ணாச்சுங்களா? இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லுவான். வீட்டுல ஒரு குழந்தை விளையாட்டு பொருள்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, சரி அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, நாம அது வரைக்கும் கடைக்கு போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்கள்ட்ட குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. கடையில போய் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரலாம்னு போயிருக்காங்க. இந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் ஆன உடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அந்த குழந்தைக்கு. உடனே அம்மா அம்மா என்று அழ ஆரம்பிக்க விடுகிறது. ஆரம்பிச்ச உடனே அங்க பக்கத்துல இருக்கிற மற்றவங்களெல்லாம் அந்த பொம்மையை எடுத்து கொடுத்து பார்க்குறாங்க, உணவு ஊட்டி பார்க்குறாங்க, என்னென்னோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனா அது அழுகையை நிறுத்தவில்லை. அப்ப அந்த சமயத்துல அதற்கு முக்கியமான பொருள் அம்மா தான். அதனால்தான் வேண்டும் பொருளில் தலையிலது போல். அந்த சமயத்துல அதற்கு முக்கியமான பொருள் அம்மா. ஆக எவ்வாறு தாகம் எடுத்தவனுக்கு முக்கியமான பொருள் தண்ணீரோ, குழந்தைக்கு அம்மாவோ, அதுபோல இந்த ஆன்மாவிற்கு, ஆன்மீக நெறியில் செல்லக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு மிக இன்றியமையாத பெரிய பொருள் எதுன்னு கேட்டா திருவருள் தான். திருவருளை தவிர அவனுக்கு மிக பெரிய பொருள் எதுவும் இல்லை என்பதை இந்த குறள்ல சொல்லி இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், அந்த அளவுக்கு திருவருள் முக்கியமா? எஸ், திருவருள்ங்கிறது சாதாரணமா வந்துடுறது அல்ல.
திருவருள் தான் நமக்கு புகலிடம் என்கிற எண்ணம் நமக்கு உறுதியாக வர வேண்டும். திருமுறைகளோ அல்லது சித்தாந்த சாத்திர நூல்களோ அனைத்துமே நமக்கு திருவருள்தான் உய்வை தரக்கூடியது என்று பலவேறாக சொல்லுகின்றன. ஆனாலும் கூட நாம பலவேறு பிறவிகளை எடுத்து இந்த உலக வாழ்வுதான் உண்மை, உலக பற்றுதான் எனக்கு தேவை, இந்த உலகத்தில் எவ்வளவு இன்பம் இருக்கிறது. பாரதியார் சொல்வார்ல, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு. அவ்வளவு இன்பத்தை நாம் கண்முன்னாலே கண்டு அதிலேதான் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத திருவருளிலே நாம் மனம் கொள்வதில்லை. யார் ஒருவர் பிறப்பினால் உண்டாகக்கூடிய துன்பத்தையும் வாழ்க்கையின் முடிவிலே இறப்பினால் உண்டாகும் துன்பத்தையும் நாம் பயப்படுகிறோமோ, அதை நினைத்து யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த திருவருளினுடைய தன்மை நன்றாக தெரியும். இந்த பொறிகளால் உண்டாகக்கூடிய இன்பம் நிலையற்றது, ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது, பிறகு துன்பத்திலேதான் முடியும் என்கிற எண்ணம் அவர்களுக்குத்தான் வரும். எனவேதான் இந்த பொறிகளாலே உண்டாகக்கூடிய இன்பத்தின் மீது வெறுப்பு வரும். அப்பொழுது நிலையான புகலிடத்தை தேடி ஓடுவோம். அவ்வாறு ஓடக்கூடிய புகலிடம்தான் திருவருள். அந்த திருவருள்கிட்ட போன உடனே நமக்கு இன்பத்துல இன்பமா இருக்காது. இன்பத்தை இன்பமாக நாம் காண மாட்டோம், துன்பத்தை துன்பமாக காண மாட்டோம். அந்த நிலைதான் இருவினை ஒப்பு என்று சொல்கிறார். இந்த இருவினை ஒப்புக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ராமபிரான். ராமபிரானுக்கு நாளை உங்களுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அவன் அதுக்காக அதன் மேல மகிழ்ச்சி அடையலை. கம்பன் சொல்லும்போது சொல்லுவான், காதல் உற்றிலன். அதுக்காக அவர் அதன் மேல இன்பத்தை கொடுக்கல, இகழ்ந்திலன். சரி, அதுக்காக இன்பம் பெறலை அப்படிங்கிறதுக்காக சரி வருத்தப்பட்டானா, வருத்தமும் படலை. ஆக நாளைக்கு மகுடம் உமக்கு என்று சொன்ன போதும் மகுடம் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா மறுநாள் மகுடம் இல்லை, நீ காட்டுக்கு போகணும், 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அதுக்காக அவங்க வருத்தமும் படலை. இதை சீதை அசோகவனத்துல நினைச்சு பார்க்குறாங்க. எப்படி நினைச்சு பார்க்குறாங்க? இத்திருத்தகு மெய்த்ததம் ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அந்த முகத்தை சீதை பார்த்தாலாம், இந்த அயோத்தி சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக முடிசூட்ட போகிறாய் போ என்று சொன்ன உடனேயும் அந்த முகத்தை பார்த்திருக்கிறா. இல்ல, இந்த செல்வத்தெல்லாம் இழந்து நீ காட்டுக்கு போன்னு சொன்னா அப்பயும் அந்த முகத்தை பார்த்தாலாம். பார்த்த உடனே அதுக்கு என்ன ஓமை கம்பர் போடுறாருன்னா, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை. ஒரு படம் ஒண்ணு வரைஞ்சிருக்கிறோம், அதுல ஒரு செந்தாமரை படத்தை போட்டிருக்கிறோம். அது காலையில பார்த்தாலும் மாலையில பார்த்தாலும் மத்தியானத்துல பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதை போலவே தான் ராமபிரானுடைய முகம் பட்டாபிஷேகம் சூடு என்கிற போதும் உனக்கு இல்லை என்ற போதும் மாறாமல் இருந்தது. அதான் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். இதத்தான் சித்தாந்தம் இருவினை ஒப்பு என்று சொல்கிறது. வள்ளுவர் சொல்வார், இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தை கண்டவுடனே ஆகா ஓகோன்னு குதிக்காம இருக்கிறவன் துன்பத்துல துவண்டு போகாமல் இருப்பான். அந்த இருவினை ஒப்புங்கிறது வந்த உடனே திருவருட்சக்தியானது இந்த ஆன்மா மீது விழும், ஆன்மா மீது படியும். அப்பொழுது மல பரிபாகம் ஏற்படும், சக்தி நிபாதம் ஏற்படும்.
அப்ப திருவருள் சக்தியை வேண்டி பெற்றோமே ஆனால் நமக்கு மனத்திலே இருவினை ஒப்பு என்கிற நிலை வரும், சக்தி நிபாதம் ஏற்படும், மல பரிபாகம் ஏற்படும். எனவே இந்த ஆன்மா உய்வு பெறும். அதே போல அடுத்தது, சரி அருள் சக்தியை கேட்டோம், அருளை விட வேண்டும் பொருள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். சரி, இந்த அருளை வச்சுட்டு என்ன பண்றது? அருள் இருக்கு நமக்கு. வள்ளுவர் சொல்லுவாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப அடுத்து சொன்னார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆக இந்த உலகத்துல இருக்கணும், வாழணும், சிறப்பா வாழணும் அப்படின்னு சொன்னா பொருள் இருக்கணும். பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. அதே போல அந்த உலகத்துல வாழறோம்னு வச்சுங்க, மேல் உலகத்துல, தேவர் உலகத்துல, அப்ப அருள் இருக்கணும். சிவபெருமானினுடைய திருவடியில வாழணும்னா என்ன வேணும்? அருள் வேணும். சரி, அருளை அங்க போய் சம்பாதிச்சுக்கலாம்னா சம்பாதிக்க முடியாது. இங்க எப்படி பொருளை சம்பாதிக்கிறோமோ அதை போலவே அருளையும் இந்த உலகத்திலேதான் சம்பாதிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அருளை சம்பாதிக்கணும்னா இந்த உலகத்துலதான் சம்பாதிக்கணுமே தவிர இல்ல நான் போய் அங்க போய் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம அருளை சம்பாதிக்க முடியாது. இப்ப இந்த வகுப்புல நீங்க கலந்துகிட்டு இருக்கிறீங்க, அது இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வகுப்பில கலந்து இந்த செய்திகளை, ஞான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அருளை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அப்பதான் அந்த உலகத்துல நமக்கு இடம் கிடைக்கும். அருளை இங்கே சம்பாதிக்கணும். நான் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அவ்வுலகம் இல்லைன்னா அந்த உலகத்துல போய் நம்ம அருளை சம்பாதிச்சுக்கிறோம், இந்த உலகத்துல பொருளை சம்பாதிப்போம், அந்த உலகத்துல போய் அருளை சம்பாதிக்கணும், அது நடக்காத காரியம். ஆக இந்த ஆன்மா பக்குவப்பட்டு இங்கேதான் அருளை சம்பாதிக்கணும். சரி, அருளை வச்சுட்டு என்ன செய்யறது? அடுத்த குறள்ல சொல்றார், பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். அருக்கன்னா தெரியும், சூரியன். சூரியனை போல அருள் நிற்கும், எங்கும் நிற்கும். அருள் இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த இடத்துல இல்லைன்னு கிடையாது. நம்ம கிட்டயே அருள் இருக்கு. அதனாலதான் இந்த பொருள்கள் எல்லாம் அருள் தான் நமக்கு காட்டுது, திரோதான சக்தி தான் நமக்கு காட்டுது. எனவேதான் சொல்றார், எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். எதுக்கு? பெருக்க. பெருக்கன்னா என்ன? வளர்த்த, அதிகமாக்க, ஈட்டுவதற்கு, சம்பாதிக்கிறதுக்கு. நுகர, அப்ப இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு. வினை பெருக்க நுகர பேரொளியாய். இப்ப தெரியுதுங்களா? நம்ம செய்யக்கூடிய வினையை பெருக்குவதற்கு, அதிகமாக்குவதற்கு, நற்செயல்களாகவும் தீய செயல்களாகவும் அதனை பெருக்குவதற்காக, அதான் வினை பெருக்க. சரி, அதனுடைய பயனை, இன்ப துன்பங்களை அனுபவிக்க. அப்ப பெருக்க நுகர வினை. அப்ப வினைய பெருக்க வேண்டும் என்றாலும், அப்ப உயிர்கள் நல்வினை தீவினைகளை புரிந்து புண்ணிய பாவங்களாக பதிந்து நுகர, அவற்றினுடைய பயனாகிய இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு. அப்ப நாம வினை செய்யணும்னாலும், அது நல்வினை செய்யறதா இருந்தாலும் சரி, தீவினை செய்யறதா இருந்தாலும், வினை செய்யணும்னு சொன்னாலே இறைவனுடைய அருள் வேண்டும். அதே மாதிரி அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும்னு வச்சுக்கீங்களேன், அதற்கும் இறைவனுடைய அருள் வேணும். அதான் பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். அப்ப அருளானது சூரியனை போல எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறது. ஆக இந்த அருளானது எப்படி சூரியன் நாம பல தொழில்களை செய்வதற்கும், அந்த தொழில் மூலமாக நாம் வருவாய் ஈட்டுவதற்கும், அந்த வருவாயை அனுபவிப்பதற்கும் துணை புரிகிறதோ. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, வேலைக்கு செய்கிறவங்க, வேலைக்கு செல்கிறவர்கள் அதிகாலையில் செல்வார்கள்.
சூரியன் எழற நேரத்துக்கு இவங்க சென்றுடுவாங்க. அதிகமாக விவசாய தொழில் தான் என்பதனால ஏர் ஓட்டுறவங்க அதிகாலையிலே சென்று விடுவார்கள். எப்ப வருவாங்கன்னு கேட்டா சூரியன் மறையும் காலத்து வருவார். அப்ப காலையில போயிட்டு இரவு சாயந்தரம் தான் வருவாங்க. அப்படி வருகிற போது அவர்கள் வினை செய்வதற்கு துணையாக இருப்பது சூரியன். அதான் பெருக்க, பல தொழில்களில் ஈடுபட்டு பொருளினை பெருக்குவதற்கு, எந்த தொழிலா இருந்தாலும் சரி. இப்ப மாதிரி ஐடியில நைட் டியூட்டியில நைட் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. அப்போ அதனாலதான் அவர் என்ன பண்றார், சூரியன் எவ்வாறு பல தொழில்களை செய்வதற்கும் அதனால் பயனை ஈட்டுவதற்கும் அந்த பயனை அனுபவிப்பதற்கும் சூரியன் உறுதுணையாக இருக்கிறதோ, அப்ப நம்ம இயற்கையோடு இயைந்த வாழ்வுன்னு சொன்னா அதிகாலையில வைகரை துயில் எழ வேண்டும். சூரியன் எழும்போது நம்ம எழுந்துடணும். அவ்வாறு எழும்போது நமக்கு என்ன ஒரு வசதின்னு சொன்னா, அப்ப சத்துவ குணம் அதிகமாக இருக்கும். பாருங்க, குணத்துக்கும் பொழுதுக்கும் நம்ம முன்னோர்கள் பொருத்தம் வச்சிருக்கிறாங்க. காலையில் எழுந்தவுடனே சத்துவ குணம் அதிகமா இருக்கும். மத்தியானத்துல பாத்தீங்கன்னா ராட்சச குணம் அதிகமா இருக்கும். சாயந்தரத்துல மந்த குணம் அதிகமா இருக்கும். அந்த அந்த குணம் பாத்தீங்கன்னா சத்துவ குணம் முன்னாடி. அந்த 3 குணங்களும் இந்த மாதிரி பொழுதினுடைய அடிப்படையிலேயும் அமைந்திருக்கிறது. அதனால தான் காலையில எழுந்த உடனே படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நமக்கு உடம்புல சத்துவ குணம் அதிகமாக இருக்கும், அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும். ராட்சச குணமும் மத்தியானத்துல நம்ம ஆக்ரோஷமா வேலை செய்வோம். சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா மேல மற்ற அடக்கமான, அதாவது எப்படி கசகசன்னு இருக்கு, காற்றே அடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குணம் அதிகமா போயிடும். அந்த மாதிரி குணம் அதிகமாயிடுச்சுன்னா மந்த நிலை ஏற்படும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் போது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் என் நோய் அப்படின்னு காதல் நோயை சொல்லுவார். ஆக மாலையில் இரவில் தான் காமம் மிஞ்சி இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி நாம நினைச்சு பார்ப்போம். ஆக சூரியனானது தொழில்களை, நாம் பல்வேறு தொழில்களை செய்வதற்கும் அதிலிருந்து பொருள் ஈட்டுவதற்கும் அதனுடைய பயனை அனுபவிப்பதற்கும் எவ்வாறு சூரியன் நமக்கு உதவியாக இருக்கிறதோ அதே போல அருளானது நல்வினை தீவினைகளை செய்வதற்கும் அதை பாவ புண்ணியமாக பதிவதற்கும் அவற்றின் இன்ப துன்பங்களை நுகர்வதற்கும் இவை காரணமாக இருக்கின்றன. ஆக நாம வினை செய்கிறோம் சொன்னா அருள் தான் நமக்கு துணையாக இருக்கிறது. அப்படி அருள் துணையாக இல்லை என்றால், எப்படி சூரியன் இல்லைன்னா உயிர்கள் நிச்சயமாக வாழ முடியாதோ அதே போல அருள் இல்லை என்றால் நாம் இந்த எதையும் செய்ய முடியாது, வினைகளை ஈடுபட முடியாது, கன்மம் கிடையாது. அப்படி கன்மம் இல்லாமல் போய்விடுறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல வினை செய்யணுமா, திரோதான சக்தி வந்துடுது. இந்த உலக பொருள்கள் மீது ஒரு மயக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது, உயிர் அறிவை மயக்குகிறது. மயக்கின உடனே இந்த இன்பம் தான் நமக்கு நிலையான இன்பம், துன்பம் கலவாத இன்பம் அப்படின்னு நினைச்சு அந்த வினைகள்னால நாம மேலும் மேலும் நல்வினை தீவினைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். செய்து கொண்டே இருந்த உடனே வினை பயனை ஊட்டுவதற்காக நம் பெருமான் நமக்கு மேலும் மேலும் பிறவியை தந்து கொண்டே இருக்கிறார். அப்படி தந்து கொண்டே இருப்பதனால பிறவி பிணியிலும் நாம் விடுபடாமலேயே இருந்து விடுகிறோம். அப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப ஏன் சார் இறைவன் ஆணவ மலத்தை நம்ம மீது செயல்படுத்துறார், செயல்படுத்தாம இருந்தா பேசாம இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய உயிர்களினுடைய நன்மைக்காகத்தான் ஆணவ மலத்தை செயல்படுத்துகிறார். என்னன்னு கேட்டா, சடப்பொருள் செயல்படத்தான் அதனுடைய வலிமை குறையும். நம்ம எலும்பு தசையெல்லாம் இருக்கு, வயது ஆக ஆக அது செயல்படுறதுனால தேய்ந்து போகிறது. அதே போலதான் ஆணவ மலம் செயல்பட்டு தேய தொடங்கும். அப்படி வலிமடங்கி போய்விடுகிறது. எனவேதான்
இறைவன் என்ன பண்றார்? ஆணவ மலத்தை நம் மீது செயல்படுத்துகிறார். அவ்வாறு செயல்படுத்தின உடனே, அதை செயல்படுத்துறது சக்தி. சக்தி செயல்பட்ட உடனே ஆணவ மலம் மெலிந்து தேய்ந்து நம்ம உயிருக்கு நன்மை பயக்கிறது. எப்படி ஒரு மருத்துவர் மருந்தை கொடுத்து அனுப்புறார், அந்த மருந்து கசப்பான மருந்து தான், ஆனாலும் கூட இந்த கசப்பான மருந்தை தருகிறாரேன்னு அவர் மேல யாரும் கோச்சிக்கிறது இல்லை. அதே போலத்தான் நம்முடைய நன்மை கருதி ஆணவ மலத்தை நம் மீது இறைவன் செயல்படுத்துகிறார். அப்படி செயல்படுத்தின உடனே உயிர்கள் நல்வினை தீவினைகளை செய்து அவற்றின் பயன்களை நுகர்ந்து வருமாறு செய்கின்ற சக்தியை திரோதான சக்தின்னு சொல்றோம். அப்ப சக்தியில 2 வகை முன்னாடியே சொன்னோம். அந்த திரோதான சக்தியை பின்வரும் குறள்கள்ல அவரு மிகவும் சிறப்பாக விளக்கி சொல்ல போகிறார். அப்ப இத சூரியனோடு ஒப்பிட்டார். அப்ப சூரியன் பல்வேறு தொழில்களை செய்து பொருளை சேகரித்து அதனுடைய இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு அமைந்தார் போல இந்த அருளும் நல்வினை தீவினைகளை செய்வதற்கு இடமளிக்கிறது. அதனை புண்ணிய பாவங்களாக பதிய செய்கிறது, நம்மை அனுபவிக்க செய்கிறது. இது ஒற்றுமை. என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்டா, சூரியனானது உலகத்தினுடைய ஒரு பக்கத்துல இருக்கும், அப்ப மறுபுறம் இருட்டாக இருக்கும். இப்ப நமக்கு பகலாக இருக்கிறவர் போல அமெரிக்கா பக்கத்துல எல்லாம் இருட்டாக இருக்கும். இது சூரிய ஒளி. ஆனால் அருட்சக்தி இருக்கு பாருங்க, அதுக்கு இருட்டான பகுதியே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே அளவா பரவி இருக்கும். அப்ப சூரியனுக்கு ஒப்புமை ரெண்டுமே வினையை பெருக்கவும் நுகரவும் பயன்படுகிறது. ஆனா வேற்றுமை என்னன்னு கேட்டா, சூரியன் படாத பகுதிகளும் உலகத்திலே உண்டு. அப்புறம் என்ன ஆகும், அடுத்த பகுதி இது பகல் இரவாக மாறும், அங்க இரவு பகலாக மாறும், அந்த மாதிரி நிலை உண்டு. ஆனால் இறைவனுடைய திருவருளானது இறைவனோடு பிரிப்பின்றி இருப்பதை போலவே எல்லா பக்கத்திலும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள் வெளிக்குள்ளே நிறைந்தது எது என்று தாய்மானவர் சொல்லுவார். அது போலவே இறைவனுடைய சக்தியானது அங்கு இங்கு என்றபடி இல்லாமல் எங்கும் பிரகாசமாய் நிற்கக்கூடியது. ஆகவே சூரியனுக்கு உவமை சொன்ன உமாபதி சிவாச்சாரிய இந்த உரையாசிரியர்கள் இதற்கு வேற்றுமையையும் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த 2வது குறள்ல அருளானது சூரியனை போன்று இருக்கிறது. இது வினையை பெருக்குவதற்கும் ஈட்டுவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் சூரியனை போல செயல்படுகிறது. சூரியன் விழாமல் சில பகுதிகள் இருட்டும் உண்டு, ஆனால் சக்தியானது விழாத பகுதியே இல்லை. உயிர்கள் அத்தனையிலையும் இவை இங்கதான் இருக்கு, இங்க இல்லைன்னு சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை இந்த 32வது குறள் சொல்லுகிறது. அடுத்தது பொருள் 33வது குறள். இந்த 33வது குறள்ல ஒரு மிகச்சிறந்த அற்புதமான செய்தியை சொல்ல இருக்கிறார். 1, இந்த உடம்பு சடப்பொருள். இதுக்கு அறிவித்தாலும் அறியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த சடப்பொருளானது அறியாது. இந்த உடம்பு சடப்பொருள் என்றும் அறியாது. சரி, இன்னைக்குதான் அறியாது, இன்னைக்கு சொன்னா அறியாது, நாளைக்கு சொன்னா அறியுமான கிடையாது. எப்பொழுதும் இதுகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அறியாது இந்த உடம்பு. உயிர் இருக்கு. இந்த உயிர் எப்படின்னா அறிவிக்க அறியும் தன்மை உடையது. யாரா ஒருத்தர் அறிவிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் அறியணும். ஆனா தானே ஏதாவது செய்யுமானா செய்யாது. யாராவது ஒருத்தர் அறிவிச்சாதான் அறியும். அறிவிக்க அறியும் தன்மை உடையது. ஆனா இந்த அறிவிக்க அறியும் தன்மை உடைய உயிரும் அறிவித்தாலும் அறியாத சடப்பொருளும் உடம்பையும் ஒன்னா சேர்க்கணும். இந்த உடம்பு சடப்பொருள் என்பதனால இதா போய் உயிரோட சேராது. சரி, உயிர் இருக்க, அதுக்கு கொஞ்சம்தான் அறிவு இருக்கு, மறந்து போன அறிவு, ஏகதேச அறிவு. சரி, இதாவது போய் உடம்ப தேர்ந்தெடுத்துக்குமானா தேர்ந்தெடுத்துக்காது.
நம்ம கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், மாடுங்கிறது உயிர் உள்ள பொருள். வண்டி இருக்கு பாருங்க, அது சடப்பொருள். வண்டி நேரா போய் மாட்டை பூட்டிக்காது. சரி, மாடா தானா போய் நுகத்தடியில கொடுத்து மாட்டு பூட்டிக்குமானா அதுவும் பூட்டிக்காது. அப்ப மாட்டுக்காரன் ஒருவன் வேண்டும். அவன் என்ன பண்ணுவான், மாட்டை ஓட்டிட்டு வந்து அந்த மாட்டின் கழுத்து தோள்பட்டையில நுகத்தடியை வச்சு அந்த பூட்டாங்கயிறால பூட்டுவான். அதே போல நம்ம உயிர் மாடு போல வச்சுங்க, உடம்பு வந்து வண்டி போல வச்சுங்க. இதை பூட்டுவது அருள். அப்பதான் நம்ம அருள் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தால்தான் நாம் உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். சரி, இந்த உயிரானது உடம்பை தேர்ந்தெடுக்க முடியுமா, தேர்ந்தெடுக்க சுதந்திரம் உண்டா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னு கேட்டா 83 லட்சம் யோனிகள் உண்டு. அவ்வளவு பார்த்து தேர்ந்தெடுன்னு சொன்னா சாதாரண நம்ம உடைய தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கே நம்மளால முடியலை. கடையில போய் என்ன பண்ணுவாங்க, அந்த புடவை பார்ப்பாங்க, இந்த புடவை பார்ப்பாங்க, அந்த ட்ரெஸ் கடைசியில பார்த்தா இந்த வண்ணத்துல இந்த பார்டர் இருந்தா தேவலாம்பாங்க. அப்படி சாதாரண உடையை தேர்ந்தெடுப்பதற்கே முடியாத இந்த உயிரானது உடம்பை எப்படி தேர்ந்தெடுக்கும்? சரி, அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் கூட இது என்ன பண்ணும், இப்ப மிக பிரமாதமான உடம்பை தேர்ந்தெடுக்கும். ஆக எல்லா உயிருமே அது மாதிரி உடம்பை தேர்ந்தெடுத்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே அப்படிதான். பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அழகா இருக்காங்களா, அந்த உடம்பு தான் எனக்கு வேணும், தேர்ந்தெடுப்பேன். ஆனா இப்ப இருக்கிற உடம்பை பார்த்தோம்னா சில பேர் வந்து குறைந்த ஆயுள் உடையவர்களாக இருக்கிறார்கள், சில பேர் அதிக வயது உடையவர்களாக இருக்கிறார், உடம்பு அது வரைக்கும் இருக்கு, நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கிறாங்க, செவப்பு தோலா இருக்காங்க, சில பேர் கருப்பா இருக்காங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சிவப்பா இருந்தா தேவலாமே, அவங்கள போல. இப்படி இந்த உடம்பானது, உயிரானது உடம்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமப்படும். அதனாலதான் சக்தி என்ன பண்ணுது, அந்த பவரை தாங்கையில வச்சுக்கிட்டாரு சிவபெருமான். சக்தியை பிடிச்சு போ, அவங்க வினைக்கு தகுந்த மாதிரி உடம்ப கொடு. நல்ல நல்வினை செஞ்சிருக்கிறாங்களா, போன ஜென்மத்துல தேன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்களா, போ அவங்களுக்கு இனிமையான குரலை கொடு. அவங்க இந்த ஜென்மத்துல மிக அற்புதமாக பலரை இசையில் மயக்க செய்யட்டும். இப்படி ஒவ்வொரு அவர்கள் செய்விடக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப உடம்ப இறைவன் தரக்கூடிய பொறுப்பை அவர் வச்சிட்டு இருக்கார். இப்ப நம்ம அந்த குரலை பார்ப்போம். ஊன் அறியாது என்றும், ஊன்னா அந்த உடம்பு, என்றும் அறியாதுன்னா எக்காலத்திலும் அறிவுடையதாவது இல்லை. எப்பவும் இந்த உடம்புக்கு அறிவுங்கிறதே கிடையாது. ஏன்னா இது சடப்பொருள். சடப்பொருள்ங்கிறதுனால இது தேடி சென்று உயிரை அடையாது. சரி, அடுத்தது உயிர் அறியாது ஒன்றும், உயிர் ஒன்றும் அறியாது. சரி, உயிராவது ஒன்றை அறிந்து கொள்ளுமான்னு கேட்டா அதையும் அறிந்து கொள்ளாது. உயிர் ஒன்றும் அறியாது. இவை தான் அறியாது ஆர் அறிவார்தாம். இந்த ரெண்டையும் சக்தி என்பது ஒன்று அறியுமே தவிர வேறு யார் அறிவார்கள்? இப்ப இந்த குரல் புரியுதுங்களா? ஊன் அறியாது என்றும், இந்த உடம்பு எந்த ஒன்றையும் அறியாது, எனவே தானா உயிரை போய் தேர்ந்தெடுக்காது. சரி, உயிராவது உடம்பை தேர்ந்தெடுக்குமானா உயிர் அறியாது ஒன்றும், உயிரும் ஒன்றும் அறியாது. சரி, இது ரெண்டையும் சக்திங்கிறது அறியாம வேறு யார் அறிந்து கொள்ள முடியும்? திருவருள் அறிந்து கூட்டுவிக்காமல் வேறு யார் அறிந்து கூட்டுவிப்பார்? அப்ப திருவருள் மட்டும்தான் இந்த அறிவுள்ள உயிரையும் என்றுமே அறிவற்றதாகிய இந்த உடம்பையும் ஒன்றாக சேர்த்து வைப்பார். எப்படி சேர்த்து? இப்ப விதி இருக்கு. என்ன விதி இருக்கு? அவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப
உலகியல்ல இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ப உடம்பை உயிரையும் ஒன்றாக சேர்த்து வைப்பார். யார் சேர்த்து வைப்பார்? சிவபெருமான் அருட்சக்தியின் மூலம் சேர்த்து வைப்பார். அதால்தான் நமக்கு படைத்தல் என்கிற தொழிலை இறைவன் இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறார். நடராஜா தில்லையில ஆடிக்கொண்டிருக்கிறார்னு சொன்னா, ஆமாங்க, தளத்து நிலை தான் செய்வாங்க. சொரூப நிலையில எதுவுமே செய்ய மாட்டார். இவர் இந்த தளத்து நிலை தான் உருவம், அருவம், அருவுருவம் ஆகிய 3 நிலைகளிலும் இருக்கு. அப்ப நடராஜா படைத்தல் தொழிலை செய்கிறார்னா, சித்தாந்தம் படித்தவர்களுக்கு முதல்ல தெரியும், உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, உயிரை உடம்போடு ஒன்று சேர்க்கிறார். அதான் படைத்தல் அவருக்கு. ஆக உடம்பை எடுப்பதும் உடம்பில் வாழ்வதும் உடம்பிலிருந்து போவதும் நம்முடைய கையில் இல்லை. நம் வினைக்கு ஏற்பதான் எப்ப பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், அதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா நாம என்ன நினைப்போம், நாம என்ன, சிலர் எப்படியாவது என்னுடைய கனவு என்னன்னா அமெரிக்காவுக்கு போய் அங்க பணியாற்ற வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவிலே பிறந்திருப்பாங்க, அவர்கள் செய்த வினைன்னு வச்சுக்கீங்களேன், அவர்களுடைய செய்த வினைக்கு ஏற்ப இடத்தையும் இறைவன் தான் தேர்ந்தெடுக்கிறான். அதனாலதான் தனு கரண புவன போகங்களை இறைவன் படைக்கிறான். தனுனா முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு, கரணம்னா கருவிகள், புவனம்னா இந்த உலகம், போகம்னா நாம் பக்கத்துல நாம் உணரக்கூடிய பொருள்கள், அந்த அனுபவத்திற்கான பொருள்கள். இந்த அனைத்தையும் இந்த உயிரோடு உடம்பு இருக்கும் வரை இதை பாதுகாத்தால்தான் அவர் அனுபவிக்க முடியும். அதாலதான் இறைவனே காத்தல் தொழிலை செய்கிறார். அப்புறமா இதற்கு ஒரு இழைப்பு ஏற்பட்ட உடனே, சரி அடுத்த பிறவிக்கு போகலாம், இப்பைக்கு நீங்க இழைத்து விட்டீர்கள், உயிர் இழைப்பு இது. எனவே இந்த உயிர் இழைப்பு ஏற்பட, அதனாலதான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த இழைப்பு உயிரில் ஏற்படக்கூடிய இழைப்பு. அதை பார்த்துட்டு தான் பெருமான் அவருக்கு பொன்னடிகளை கொடுத்தார். அதனாலதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு சொன்னார். அப்ப யார் ஒருவருக்கு நான் இவ்வளவு பிறவியை எடுத்து உயிரில் இழைப்பு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு வீடு பேரு நிச்சயமாக கிடைக்கும். உயிர் களைப்பு ஏற்பட்டதுன்னா நிச்சயமாக வீடு பேரு கிடைக்கும் என்பதைத்தான் அதை சொல்கிறார். எனவே நம்ம உடம்புல ஏற்படுற துன்பத்தை நாமே நம்மால் நீக்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய துன்பமாகிய பிறவி துன்பத்தை நம்மால் மாற்றுவதற்கு இயலாது. அப்ப நம்மால் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருவருள் வேண்டும். அந்த திருவருள் நமக்கு நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப நம்மை இறைவனிடம் சேர்ப்பதும் அல்லது மற்றொரு தாயினுடைய கருவறையிலே சேர்ப்பதும் செய்வதை திருவருள்தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் திருவருளை விட மிகச்சிறந்த நாம் வேண்டக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று அந்த குறள்ல அழகாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே திருவருள் என்பதுதான் நமக்கு உடம்பையும் உயிரையும் ஒன்றாக சேர்த்து இந்த உலக இன்பங்களை அனுபவி என்று கொடுப்பது. அந்த சக்திக்கு பேரு திரோதான சக்தின்னு பேரு. நம்மை சுத்தப்படுத்தி ஆணவ மலத்தினுடைய வலிமையை மெலிதாக்கி நமக்கு வாசனா திரவியங்கள் பூசி இறைவனிடம் நம்மை ஒப்படைப்பது திருவருட்சக்தி தான். இந்த சக்தியில் உடம்பையும் உயிரையும் ஒன்றாக சேர்க்கக்கூடியதும் இந்த சக்தி தான். இறைவன் நேரடியாக செய்யாமல் இந்த சக்தி திருவருட்சக்தியின் மூலமாகத்தான் அவர் செய்கிறார் என்று இந்த அதிகாரத்திலே அருளது நிலையிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் மிகவும் அற்புதமாக இந்த குறள்களிலே சொல்லி இருக்கிறார். நேத்து ஒரு செய்தி சொன்னாங்க, நம்ம கோப்பா நல்ல சிவமையா ஒரு செய்தி சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, சிலர் என்ன பண்றாங்க,
நாங்க இடைவிடாம மாதந்தோறும் உழவார பணிக்கு செல்கிறோம். நாங்க ஏன் திருமறை படிக்கணும், ஏன் சித்தாந்த நூல்கள் படிக்கணும் அப்படின்னு சிலர் அதுல ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். சிலர் என்ன பண்றாங்க, நாங்க கோயிலுக்கு போறோம், திருமுறைகள் எல்லாம் படிக்கிறோம், அப்ப நான் உழவாரமோ அல்லது சித்தாந்த நூல்களோ படிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அதுல உரைப்பாக இருக்கிறார்கள். சிலர் நாங்க சித்தாந்தம் கற்கிறோம், எனவே நான் திருமுறைகளையோ அல்லது உழவாரத்துக்கோ நாங்க போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த மூன்றை ஏதாவது ஒன்று செய்தா போதுமா அப்படின்னு கேட்டு ஐயா சொன்னாங்க அன்னைக்கு. இது எப்படின்னா, இந்த உடலுக்கு உழவாரம், உயிருக்கு திருமுறை, அறிவுக்கு சித்தாந்தம். இப்போ சித்தாந்தம் இல்லைன்னு வச்சுங்களேன், அறிவு இல்லாம மற்ற ரெண்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதே போல உழவாரம் இல்லை, அப்ப உடம்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு வேற பேரு, வெறும் உயிரை மட்டும் இருந்துன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பேர், உயிரும் அறிவு மட்டும் இருக்கு, அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்ப திருமுறைகள் மட்டும் படிச்சோம்னு வச்சுங்க, உடம்பு மட்டும் இருக்கும், அப்ப அதுக்கு உயிரும் இல்லை அறிவும் இல்லை. ஆக இந்த மூன்றையும் முறைப்படுத்த வேண்டும். நம்மால் முடிந்த சரியை, கிரியை, யோகம் ஆகிய நிலைகளிலே நிற்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, சித்தாந்த நூல்களை கற்போம். நம் அறிவை, திருமுறைகளில் இறைவன் மீது காட்டக்கூடிய அன்பை சித்தாந்தத்தின் மூலமாக அதை நெறிப்படுத்தி உறுதிப்படுத்தி இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோமாக என்று கூறி, இந்த வாய்ப்பினை அளித்த பிரேமா சம்பந்தம் அம்மாயா அவர்களுக்கு எனது நன்றி அறிதலை கூறி, மீண்டும் அடுத்த அமர்விலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மெஞ்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியார். சிவாய நமः.